என் பெயர் விஜயலட்சுமி சீதாராமன். நான் இந்த அத்துல்யாவில் வந்ததுக்கு பிற்பாடு அன்பையும் அமைதியும் ஆனந்தத்தையும் நிறைய அனுபவிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பீப்புளுமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க, நல்லாவும் பழகுறாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சதுக்கு நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய குழந்தைகள் இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. வரத்துக்கு முன்னாடி என்னவோ நினைவுகள்லாம் இருந்தது, நம்ம எப்படி இங்கே இருக்க போகிறோன்னுட்டு. ஆனால் இப்போ நிஜமே எனக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரிட்டையர்ட் லைஃப் டெஃபினட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். அண்ட் எல்லாருக்கும் நம்ம ஒரு உதவியாகவும் இருக்க முடியும், சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் ஒரு ஒன்னஸ் பார்க்க முடியுங்கிறத நான் நினைக்கிறேன். அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, இங்கே ஒரு குட்டி பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. அங்கே ஹோமம் நடத்தினாங்க. அதனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. எனக்கு இந்த அமைதிங்கிறது இப்போ நிறையவே அனுபவிக்கிறேன் நான் இப்போ. அதாவது அமாவாசை கழிஞ்சுது, ஆவணி மாதம் அன்றைக்கி, அந்த 4th டே அன்றைக்கி பிள்ளையாருடைய சதுர்த்தி. அவருக்கு பிடிச்ச கொழக்கட்டை மோதகம் அதை பண்ணுவாங்க. அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ பிள்ளையாருக்கு படைக்க போகிற நைவேத்தியம் கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் வெளியே தண்ணியை விட்டு மாவு அதனுடைய பதத்துக்கு தகுந்த மாதிரி அதை சேர்த்துக்கணும். அதை கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். ஸோ ஆயில் விட்டுக்கிறேன், லேசாக கொஞ்சம் சால்ட்டையும் போட்டுக்கலாம். அதில் இப்போ நான் மாவை போடுறேன். ஆக்சுவலாக இப்போ நல்ல வெந்துட்டு வருது. இது சூழ்நிலை பண்ணிடலாமா? இதை வெல்லம் போடுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு தேங்காயும் வெல்லத்தையும் போட்டு கலரி எடுத்துருவோம். இது தேங்காயும் வெல்லமும் போட்ட ஒரு உருண்டை. இது அவருக்கு ரொம்ப பிடிச்சி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். நம்ம இட்லி தட்டில் இப்போ வைக்கிறோம். இதை ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes இருந்தாக்க முழுக்க வெந்து பிள்ளையார் சதுர்த்திங்கிறது ரொம்ப விசேஷமான பண்டிகை, அதுவும் ரொம்ப முக்கியமான பண்டிகை. இது பண்ணுறதுனால நமக்கு விநாயகருடைய முதல் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அதை ஃபாலோட் பை எல்லா விதமான என்னென்ன வேணுமோ என்னெல்லாமே கிடைக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலராள் நோக்குண்டாம், மேனினுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலராள் நோக்குண்டாம், தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அந்த வரம் கொடுத்த விநாயகருக்கு நம்ம நன்றி சொல்லி அவருடைய வரங்களுக்காக வேண்டி முழுக்க முழுக்க கடமைப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் நன்றி.